ஹாய், இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, மான்வாலேருந்து அனிமேட்டட் வெர்ஷனில் வந்த ஒரு சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மான்வானா என்ன அப்படின்னா, கொரியன் பேஸில் இருக்க காமிக்ஸ் அதை ட்ராப் பண்ணி அது மேலே ஸ்டோரி வச்சு காமிக்ஸாக வெளியிடுற பேர் தான் மான்வா. இதே தான் வந்து ஜப்பானில் வந்து மாங்கா சொல்லுவாங்க, இதே வந்து சைனீஸில் வந்து மானுவா சொல்லுவாங்க. அப்படி மான்வாலேருந்து அனிமேட்டட் வெர்ஷனில் வந்த ஒரு சீரீஸ் தான் லுக்கிசம். இது 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. இது மொத்தமே 8 எபிசோட்ஸ் தான். இந்த லுக்கிசம் அப்படின்ற அனிமே வந்து ஃபுல்லாக கொரியனில் நடக்கிற மாதிரியே பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது மான்வாலேருந்து அடாப்ட் பண்ண ஒரு விஷயன்றனால. இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த சீரீஸில் வர ஹீரோ வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே ரொம்ப புள்ளி பண்ணி அவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த புள்ளி பண்ணுற சீன்லாம் உண்மையிலே நமக்கே கோவம் வரும். எந்த ரீசனுக்காக ஹீரோ வந்து எல்லோரும் புள்ளி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் நாட் லைக் த ரியல் கொரியன். அதான் இந்த சீரீஸில் சொல்ல வர கோர் பாயிண்ட்டே ரியாலிட்டி ஆஃப் கொரியன் பாய்ஸ் தான். இப்போ கொரியன் பாய்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருதுன்னா என்ன? நீங்கள் பார்க்க கொரியன் மாதிரி இருக்கீங்க, உங்கள் நம்பர் கொடுங்க, அவங்க பேசலாமான்னு அவங்க வாலண்டியர் வந்து என்ன நல்லா டாலாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க, அவங்க ஃபேஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். இதையும் மீறி போனோம்னா சில பேர் வந்து பிடிஎஸில் இருக்க யாரோட பேரையாவது மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் த்ரில்லர் மூவி, ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த டான் அப்படின்றவங்கள மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பேசிக் மென்டாலிட்டி ஆஃப் அதர் பீப்புள்ஸ் அபவுட் கொரியன்ஸ். கொரியாவில் 10க்கு 5 பேர் தான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 5 பேரில் இருக்க ஒருத்தவனோட ஸ்டோரி தான் இந்த லுக்கிசம் அப்படின்றது. அந்த 5 பேரில் இருக்க ஒருத்தன் தான் இந்த சீரீஸில் வர ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கொரியாவில் இருக்க எல்லாருமே இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊர் மணி தான், எல்லா விதமான பீப்புளும் அங்கே இருக்க தான் செய்வாங்க. இந்த சீரீஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒருத்தன் வந்து தூங்கி எந்திரிச்சிருப்பான். எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சொல்கிற டைலாக் என்னவாக இருக்கும்னா, எனக்கு என்ன இந்த சீலிங் வந்து ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிங்க் என்ன ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீரீஸோட ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே மதிக்கவே மாட்டாங்க, புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவன்கிட்ட காசு பிடுங்குவாங்க, என்னென்ன ஒருத்தவனை பண்ணக்கூடாதோ எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஹீ இஸ் நாட் லைக் தெம் அப்படின்ற ஒரே விஷயத்தினால அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்துடும். என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால, இந்த ஸ்கூல் நீ வேணாம், வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், அங்கே போன்னு சொல்லிட்டு இவனை இந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனால இவன் ஒன்றும் பெரிய வெல்த்தியான ஃபேமிலி கிடையாது. அவங்க அம்மாவுமே ரொம்ப கஷ்டப்படுற வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் தோ இந்த டார்ச்சருக்கு அந்த டார்ச்சர் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாற்றி விட்ருவாங்க. அப்படியே அவன் ஒரு ரூமுக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணி அந்த ஸ்கூலில் போய் படிக்கலான்னு நினைக்கிறப்ப, அந்த ரூமில் அவன் நைட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு ஷாக். இந்த சீன் தான் ஃபஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அவன் தூங்கி எந்திரிச்சோடனே அவன் பாடி வந்து ஸ்விட்சாக இருக்கும். யார் மானினா, ஒரு ப்ராப்பரான கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ கொரியன்னா இப்படி தான் ஞாபகத்தில் வருது அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து அவன் மாறி இருப்பான். அவன் பாடி எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஷாக்லேருந்து திரும்பி பார்த்தோம்னா, இவனோட ஒரிஜினல் பாடி வந்து கீழே படுத்து கிடக்கும். ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம் அங்கேயும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவன் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படி அந்த கன்ஃபியூஷன் போகிறதுக்குள்ளே மயக்கமாவேன். அப்படி தூங்குறப்ப திருப்பி பார்த்தா ஆக்சுவல் ஹீரோவாக இருந்தவன் வந்து எந்திரிச்சிருக்கான். அவன் எந்திரிச்சு என்ன நம்ம ரூமில் இன்னொரு பாடி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணுவான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் சூப்பர் நேச்சுரலாக வச்சு முடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் மான்வாவில் வர ஜானர்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மோஸ்ட்லி ரொமான்ஸ் பேஸ்டாக இருக்கும். இல்லை இப்போ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தான் வந்து இப்படி ஒரு பாடியாக மாறி இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதாவது கான்செப்ட் என்னென்னா, இவன் தூங்குனானா இவன் முழிச்சிருப்பான், இவன் முழிச்சிருந்தானா இவன் தூங்கிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி. அதாவது இவன் தூங்கினா தான் இவன் முழிக்க முடியும், இவன் முழிச்சாதான் இவன் தூங்கினா தான் இவன் முழிக்க முடியும். இவங்களை எழுப்புறதுக்கு வந்து சடனாக ஏதாவது ஒரு ஸ்லாப் பண்ணுற விஷயம் ஏதாவது பண்ணோம்னா அவங்க வேக்கப் ஆயிடுவாங்க. இதுதான் இந்த சூப்பர் நேச்சுரல் கான்செப்டில் இருக்க ஒரு விஷயம். இப்படி அடுத்த நாள்லேருந்து அவன் மார்னிங் கிளாஸ் போடுறது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருப்பான்ல அந்த கேரக்டராக தான் வெளியே போகிறது சுற்றுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவன் வந்து என்ன தான் நம்ம அம்மா அங்கேருந்து நமக்கு அமௌண்ட் அனுப்புனாலும் நம்மளோட பாக்கெட் மணியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கிராசரி ஸ்டோர்லேருந்து வேலைக்கு சேர்ந்துருவேன். இவனும் ஸ்கூலுக்கு போவான், அவனும் ஸ்கூலுக்கு போவான். அதை அப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிடுவாங்க.
இந்த புது கேரக்டர் அங்கே போனதுலேருந்து அங்கே இருந்த எல்லாருக்குமே வந்து இவன் மேலே ஒரு காண்டாயிரும். ஏன்னா எல்லாரோட ரொம்ப அட்ராக்டிவான பர்சனாக இவன் தான் இருப்பான், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனான பையன். அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகின பையன் மற்றவங்கள யாராவது அப்படி இவனை நடத்துன மாதிரி யாராவது நடத்துனாங்கன்னா இவன் அந்த இடத்துல போய் பேச, அங்கே போய் அவங்களுக்குள்ள சண்டை போட இப்படின்ற மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை மாதிரி இருக்க ஒரு கேரக்டரு ரேப்பர் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம இருக்கும். அந்த இடத்துல லாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, அந்த காம்படிஷன் போனாங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டர்னால என்னென்ன நடந்துச்சு அந்த ஸ்கூலில், அந்த ஓல்டர் கேரக்டரில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் பேலன்ஸ் ஸ்டோரியாக இருக்கும். டோட்டலாகவே 8 எபிசோட்ஸ் தான். ஆனால் 8 எபிசோட்ஸுமே அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடாது. ஒவ்வொரு எபிசோடுமே பெருசாக நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகலைனாலுமே அந்த ஸ்டோரியில் இருக்க எமோஷன் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதை லைவ் ஆக்ஷனாக வந்து ஃபஸ்ட்டே எடுத்துட்டாங்க, 2019 எடுத்துட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 எபிசோட்ஸ் கிட்டே இருக்கும். அதை மொத்தமாக சொல்ல வர விஷயத்தை சிம்பிளாக வந்து மான்வாலேருந்து அடாப்ட் பண்ணி அனிமேட்டட் வெர்ஷனில் விட்டுருப்பாங்க. அதுதான் இப்போ நான் சொல்கிற இந்த லுக்கிசம்ன்றது. இது மொத்தமே 8 எபிசோட்ஸ் தான். கிவ் அ ட்ரை வென் யூ ஆர் ஃப்ரீ, எஸ்பெஷலி ஃபார் ஹூ பிலீவ்ஸ் கொரியன்ஸ் ஒன்லி லைக் வாட் தே இன் தேர் இமேஜினேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வாட்ச் ஃபைட் கிளப். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது பொண்ணான கையை தட்டி பாருங்க.